எந்த இடத்துக்கு எங்க மத மோதல்கள் இருக்குன்னு சொல்லுங்களேன். எங்க மத மோதல்கள் இருக்கு? நான் இல்லவே இல்ல. பிஜேபியுடைய 11 வருடத்துலதான் மத கலவரங்கள் மிக 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 குறைந்த அளவில் ரெக்கார்ட் ஆயிருக்கு. தமிழ்நாட்டுல தான் நீங்க ஓபனா சொல்றீங்களே ஒரு மதத்தை அழிப்போன்னு, அது மதவாதம் கிடையாதா? அது மதவெறி கிடையாதா? வேற எந்த மாநிலத்துல மேடை ஏறி ஒரு மதத்தை அழிப்போன்னு ஒருத்தவங்க பேசுறாங்க? தமிழ்நாட்டுல தான் பேசுறாங்க. அது மதவாதம் கிடையாதா? அது மதவாதம் கிடையாதா? அப்புறம் நாங்க என்ன சொல்றோம், ஏற்றத்தாழ்வு கற்பிக்கிற விஷயம் அப்படின்னு சொன்னா சாதி பாகுபாடு ஒழிப்பு மாநாடுன்னு தெரிவிக்க வேண்டியதானே. ஏற்றத்தாழ்வு சோசியல் ஜஸ்டிஸ்க்கான ஒரு விஷயம்னு சொன்னா ஏன் நீங்க மனுஸ்மிருதி ஒழிப்பு மாநாடு கூட போட்டு போங்களேன். சனாதன தர்ம ஒழிப்பு மாநாடு ஏன் போடுறீங்க? சரி, அந்த உதயநிதி பேசினார்ல, அந்த சனாதன ஒழிப்பு மாநாட்டுடைய தீர்மானங்கள் நீங்க பாத்தீங்களா? ஒழிப்பு மாநாடு, அதுலதான் சனாதனத்தை வந்து அவர் கொசுன்னு பேசினார். அந்த மாநாட்டுடைய தீர்மானங்களை நீங்க பாத்தீங்களா? அதுல என்ன போட்டிருக்காங்கன்னா, புதுமனை புகு விழா நடத்தக்கூடாது. புதுமனை புகு விழாவுக்கு அப்புறம் கணபதி ஹோமம் பண்றோம் இல்லையா, அது நடத்தக்கூடாது. பெண்களுக்கு பூ புனித நீராட்டு விழா நடத்தக்கூடாது. ஆயுத பூஜை நடத்தக்கூடாது. சரஸ்வதி பூஜை நடத்தக்கூடாது. நீத்தார் கடன் மூத்தவர்களுக்கு திதி கொடுப்பாங்கல்ல, அது பண்ணக்கூடாது. இதுக்கும் சோசியல் ஜஸ்டிஸ்க்கும் என்ன சம்பந்தம்? அப்போ இந்த மாநாட்டுடைய நோக்கம் இந்து தர்மத்தை அழிக்கணும், எங்களுடைய நடைமுறை அழிக்கணும், இந்து மக்களுடைய நடைமுறை அழிக்கணும். அப்போ அதுக்கு தான் மாநாடு நடக்குது, அதுக்கு தான் தீர்மானம் போடுறாங்க. அந்த தீர்மானத்தை கையில வச்சுட்டு தான் உதயநிதி என்ன பேசுறாரு, நான் வந்து சனாதன தர்மத்தை அழிப்பேன் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. சனாதன தர்மம் ஒரு கொசுன்னு பேசுறாரு. இதை விட மோசமான மட்டமான மதவாதத்தை உலகத்துல நீங்க எங்க உதாரணம் காட்ட முடியும்?